அப்போ இந்த டாஸ்மாக்ங்கிறது யார்? அரசாங்கத்தினுடைய நிறுவனம். எந்த அரசாங்கத்தினுடைய? தமிழக அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அப்போ தமிழக அரசாங்க நிறுவனத்தில் நடந்த ஊழல்ல விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட பெண் ஊழியர்களை வந்து ரொம்பவே வந்து ஹராஸ் பண்றாங்க. மனித உரிமை மீறல் மனித உரிமை மீறல் அதான் கேட்குறாங்க. ஒரு ரைடுன்னு வரும்போது என்ன வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, மாலை, மரியாதை, பன்னீர்லாம் தெளிச்சு. நான் யார் தெரியுமா? கருணாநிதியினுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன். மணியில கனம் இருந்தால் தானே வழியில பயம் இருக்கும். வாங்க அப்படின்னு தைரியமா பேசுறீங்கல்ல. இடி ரைடு வந்தா என்ன, ஏபிசிடி ரைடு வந்தா என்ன, இசட்எஃப் ரைடு வந்தா என்ன, யார் வேணா வரட்டுமே. செந்தில் பாலாஜிக்கும் ஆகாஷ் பாஸ்கருக்கு என்ன தொடர்பு? விக்ரம் சூசு அவருக்கும் வந்து செந்தில் பாலாஜிக்கு என்ன தொடர்பு? அப்படியே இருந்தாலும் இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் மாநிலத்துக்கு உண்டான நிதி எதுவுமே வர்றதில்லை, மாநிலம் புறக்கணிக்கப்படுது. அப்ப மாநிலத்துக்கு உண்டான நிதி பூரா இன்னைக்கு வந்துருச்சுன்னு இவர் சொல்றாரு தானே. அப்ப மாநிலத்தை எந்த இடத்துலயும் வந்து ஒன்றிய அரசு வஞ்சிக்கல, ஒன்றிய அரசு புறக்கணிக்கலன்னு இப்போ அப்போ இடி 1000 கோடி சொல்லுது வருஷத்துக்கு மொத்தமாக சொல்லியிருக்காங்க. எடப்பாடியார் வந்து வருஷத்துக்கு 5400 ரூபா வெறும் 10 ரூபாய்க்கு சொல்றாரு. இந்த 39,000 கோடி சொல்றாரு அமித்ஷா. பிடிஆர் சொல்றது வந்து 50% மேல. அப்ப நாங்க என்ன வேணா பண்ணுவோம், யாரும் ஒரு பயல எங்களை கேட்க. இதுல வேற முதல்வர் சொல்றாரு எந்த கொம்பனாலையும் எங்களுடைய ஆட்சியை வந்து குறை சொல்ல முடியாது. நாம் துணை முதல்வர் ஆகும்போது தியாகி செந்தில் பாலாஜி வந்து கூட இருந்தா தான் நம்ம முதல் துணை முதல்வர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு. நான் கூட மிசால இருந்தேன், என்னைய விட நீ வந்து சிரமப்பட்டுட்டேங்கிறாரு ஸ்டாலின் அவர். நமக்கே வந்து படிக்கும்போது என்னங்க நீங்க ஒரு முதல்வர் வந்து நீங்க உங்களையே திறந்தால். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ். ஸ்டாலின் அவர்களும் டெல்லி பயணம் போகிறாங்க. ஸோ இதை எதிர்க்கட்சி தலைவரும் விமர்சனம் பண்ணியிருந்தார். நீங்கள் வந்து மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் போகல, நிதி வாங்குறதுக்கு கூட நீங்கள் போகலை, ஆனால் இப்போ ஏன் போகிறீங்க? அப்போ நீங்கள் அமலாக்கத்துறை வந்து உங்கள் குடும்பத்தை நெருங்கிருச்சு, உங்கள் மகனை காப்பாற்ற போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ அப்போது கள நிலவரம் என்ன சார்? அமலாக்கத்துறை எந்த லெவலில் இருக்குது? விசாரணை என்னவா இருக்குது? ஸ்டாலின் வந்து டெல்லி போனதுக்கான ரகசியம் என்ன? சாதாரண விளையாடுற பசங்களுக்கு தெரியும் இன்னைக்கு டாஸ்மாக்ல எவ்வளவு ஊழல்ங்கிறது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அப்பட்டமா, அதாவது நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்கா, நம்ம பண்றதுதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு அளவு கடந்து ஊழலா மாறுச்சு. இதுல அது வந்து இவங்க தமிழக அரசாங்கம் வந்து கோர்ட்டுக்கு கூட போனாங்க. ஹைகோர்ட்ல போயிட்டு 3 பெட்டிஷன் போடுறாங்கல்ல. டாஸ்மாக் 2 பெட்டிஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பெட்டிஷன். அதில் கூட போய் என்னன்னா எங்களுடைய கூட்டாட்சி தத்துவத்தை வந்து இது பாதிக்குது, ஃபெடரலிசத்தை அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஜட்ஜி கேட்குறாரு. இல்லையா எப்படி ஐயா இது வந்து ஃபெடரலிசத்தை பாதிக்கும்? அது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இது குவாசி ஃபெடரலிசம். அப்படியே இருந்தாலும் எந்த ஒரு ஃபெடரலிசத்தை பாதிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறு துகளாவது இதில் வந்து தகவல்கள் இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தால் நடத்தக்கூடிய டாஸ்மாகை வந்து ரைடு பண்ணணும்னா மாநிலத்தை கேட்டுட்டு தானே மாநிலத்துக்குள்ளார வரணும். அதுக்கு ஜட்ஜ் நக்கலா கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு ரைடு வரதுக்கு உங்களை கேட்க முடியுமா நம்ம? அப்போ இந்த டாஸ்மாக்ங்கிறது யார்? அரசாங்கத்தினுடைய நிறுவனம். எந்த அரசாங்கத்தினுடைய? தமிழக அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அப்போ தமிழக அரசாங்க நிறுவனத்தில் நடந்த ஊழல்ல விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வர முடியுமா? இது எவ்வளோ பெரிய அபத்தமான வாதம். அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது இதில் அப்படின்னு அது வந்து சொல்கிறாங்க. அது ஜட்ஜுகள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, இது பொலிட்டிக்கல் மோட்டிவா இருக்குதா இல்லையான்னு பார்க்குற வேலை அரசாங்கத்துக்கு உண்டான வேலை இல்லை. இது மக்கள் நலன் சார்ந்ததா இல்லை மக்களை வந்து கொள்ளையடிச்சதாங்கிறது மட்டும்தான் அரசாங்கம் கோர்ட் வந்து பார்க்க முடியும். அப்போ இதில் வந்து மக்களுடைய பணத்தை வந்து இதில் ஊழல் நடந்திருக்கும் போது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த டெட்ரிமெண்ட் ஆஃப் த வில் ஆஃப் த பீப்புள். அப்போ வந்து நாங்கள் இதை அலோவ் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. அடுத்தது இன்னொன்று டாஸ்மாக் பெட்டிஷன் எல்லாம் சொல்றாங்க இது வந்து பெண் ஊழியர்களை வந்து ரொம்பவே வந்து ஹராஸ் பண்றாங்க. மனித உரிமை மீறல் மனித உரிமை மீறல் அதான் கேட்குறாங்க. ஒரு ரைடுன்னு வரும்போது என்ன வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, மாலை, மரியாதை, பன்னீர்லாம் தெளிச்சா விசாரிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அது பண்றாங்க. அதுவும் வந்து விசாரிக்கிறாங்க உட்கார வச்சு. இங்கே மடியில் கனம் இருந்தால் தானே வழியில பயம் இருக்கும். இப்போ கூட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசினார்ல, பாஜக ஒருத்தர் வந்து சொல்றாரு பிரமுகர், அடுத்தது வந்து உதயநிதி வீட்டில் தான் ரைடுன்னு சொல்லிட்டு. நான் யார் தெரியுமா? கருணாநிதியினுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன். நாங்கள் மணியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும், வாங்க அப்படின்னு தைரியமாக பேசுகிறீங்கல்ல. அப்புறம் என்ன உங்களுதில் வந்து மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். அப்போ நீங்கள் குற்றமே செய்யலை, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னா இடி ரைடு வந்தா என்ன, ஏபிசிடி ரைடு வந்தா என்ன, இசட்எஃப் ரைடு வந்தா என்ன, யார் வேணால் வரட்டுமே, உங்கள்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே. அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த ரத்தீஷுங்கிறவர் சொல்றவர் எங்க இருக்காரு? யார் அவரு?
இந்த ஆகாஷ் பாஸ்கர் யாரு? இன்னைக்கு செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணாங்கல்ல, செந்தில் பாலாஜியை கைது பண்ணதுக்கு அப்புறம் அவர் உடனே என்ன டிராமான்னாரு, எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்தாங்கல்ல. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போனது 2 பேர் அவரை போய் பார்த்தாங்க. ஒட்டுமொத்த மந்திரி சபை ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா உள்ளார போய் பார்த்தது அவர் 2 பேர் பார்த்தாங்க. அப்ப அது வரைக்கும் அதுதானே நமக்கு இவ்வளவு நாள் தகவல். முதல்வர் பார்த்தாரு, துணை முதல்வர் பார்த்தாருன்னு. இன்னும் 2 பேர் பார்த்திருக்காங்கல்ல. இது யார் கூட்டிட்டு போனது? அந்த 2 பேரை உதயநிதி ஸ்டாலின் கூட்டு போறாரு. யார? இந்த விக்ரம் ஜூஜுங்கிறவரையும் ஆகாஷ் பாஸ்கரையும் கூட்டிட்டு போறாரு. அந்த அன்னைக்கு போகும்போது இந்த வீடியோ பூரா இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கா இல்லையா? அப்போ நீங்க அவர் செந்தில் பாலாஜி ஒரு டாஸ்மாக்கு ஒரு அமைச்சர், மது வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து அவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டு இது விசாரணைக்கு உட்படுறேன்னு சொல்லும்போது உட்படாமல் அவர் வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்போது அங்கே வந்து ஆகாஷ் பாஸ்கருக்கும் விக்ரம் சுசுக்கும் உதயநிதி கூட்டிட்டு போக வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ இங்கே வந்து சார்ஜ் ஹேண்ட் ஓவர் நடக்குது அங்கே. அப்போ இந்த டாஸ்மாக்ல நடந்தது பூராமே வந்து யார் ஹேண்டில் பண்ணுறதோ அன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள். அதில் பரிவர்த்தனை நடக்கக்கூடிய அத்தனை பணங்களையும் யார் மூலியமா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கிறதா இன்னைக்கு இடி வந்து அதை ஆழமா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கே அடிப்படை கேள்வி என்னன்னா, உதயநிதி போய் பார்க்கறாரு, ரைட், அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவர், ஒரு எம்எல்ஏவா திமுக இருக்காரு, மினிஸ்டரா இருக்காரு, துணை முதல்வரா இருக்காரு, நீங்க போய் பாக்குறீங்க, உங்க அப்பா முதல்வரும் போய் பார்க்கறாரு, பையன் துணை முதல்வரும் போய் பாக்குறீங்க, ஓகே நம்ம கட்சியினுடைய மந்திரியை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு அது வரைக்கும் கூட ஏத்துக்கலாம். ஆகாஷ் பாஸ்கர் பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? செந்தில் பாலாஜிக்கு ஆகாஷ் பாஸ்கருக்கு என்ன தொடர்பு? விக்ரம் சூசு அவருக்கும் வந்து செந்தில் பாலாஜிக்கு என்ன தொடர்பு? அப்படியே இருந்தாலும் இந்த 2 பேர்த்தையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏன் கூட்டிட்டு போய் செந்தில் பாலாஜியை பார்க்கணும்? அப்ப அந்த செந்தில் பாலாஜி நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது என்ன காரணத்துக்காக இந்த 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போனாரு உதயநிதி? அப்ப இந்த கேள்வி எல்லாம் மக்கள்கிட்ட எழாதா இது? அப்ப மக்கள் பாக்குறவங்க பூரா என்ன இது வந்து எல்லா சினிமாவையும் பாக்குற மாதிரி சினிமாவை பார்த்தனே இதெல்லாம் சினிமாவில் சகஜண்டா அவர் லாஜிக்கே இல்லாம தான் எடுப்பாங்கன்னு போயிடுறதா? இதுல என்ன லாஜிக்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை வருதுல. அடுத்தது இன்னொரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ என்னன்னா, ஐபிஎல் மேட்சுக்கு வந்து பின்வாசல் வழியா கார்ல போய் ஏறாங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இந்த 2 பேரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து ஐபிஎல் மேட்சுக்கு வந்து கூட வந்துட்டு போனதா இன்னைக்கு வீடியோ வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் எங்க போய் முடியும் இது? அப்ப இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏன் டெல்லிக்கு போறாருங்கிறத மக்கள் வந்து ஏதாவது ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணுவாங்கல்ல. இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாருன்றாரு. போன வருஷம் போனாரா? போகல. ஏன் போகலன்னு சொன்னாரு? மீடியால பூரா வந்து சொன்னார்ல, ஏன் போகலன்னு என்ன காரணம் சொன்னாரு? எங்களுக்கு வந்து பட்ஜெட்ல வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க, எங்களுக்கு மாநிலத்துக்கு உண்டான நிதி நியாயமா கொடுக்க வேண்டிய நிதி எல்லாம் கொடுக்கறது இல்ல, அதனால நாங்க போய் என்ன பிரயோஜனம்? மத்திய அரசு வந்து தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க, அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க, அதனால நானும் வந்து புறக்கணிக்கிறேன்னு தானே சொன்னாரு. இப்ப இந்த 1 வருஷத்துல நிறைய எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டாங்களா? மத்திய அரசாங்கத்திலிருந்து நிறைய நிதிகள் வந்துருச்சா? நீங்க அன்னைக்கு வச்ச என்ன காரணத்துக்காக போன நிதி ஆயோக் மீட்டிங்கை நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னு சொன்ன காரணத்துல ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு நிவர்த்தி ஆயிருந்தா தானே நீங்க போகணும். அப்ப நீங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன? மாநிலத்துக்கு உண்டான நிதி எதுவுமே வர்றதில்ல, மாநிலம் புறக்கணிக்கப்படுது. அப்ப மாநிலத்துக்கு உண்டான நிதி பூரா இன்னைக்கு வந்துருச்சுன்னு இவர் சொல்றாரு தானே. அப்ப மாநிலத்தை எந்த இடத்துலயும் வந்து ஒன்றிய அரசு வஞ்சிக்கல, ஒன்றிய அரசு புறக்கணிக்கலன்னு இப்ப ஏத்துக்கிறாரு அவரு. அதுக்காக போறாராங்க. அப்ப மக்கள்லாம் என்ன யாரு நம்மளெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க அவங்க? அப்ப இவங்க எந்த நேரத்துக்கு வேணா எந்த சட்டையை கழட்டி கலர் கலரா மாற்றுற மாதிரி இவங்க என்ன வேணா எந்த காலகட்டத்தில் வேணா என்ன காரணத்தை வேணா சொல்லிடலாமா? நம்மள ஆட்கள் கேள்வி கேட்க மாட்டோமா? நம்ம இடி ரைட்ல உள்ளாக்கப்பட்ட ஒரு ஆகாஷ் பாஸ்கர் கூட வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜியை கூட்டிட்டு அவரு கூட அவரை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறாருன்னா இது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறதா இல்லன்னு நினைக்கிறதா? விசாரணையில தான் எல்லாம் தெரிய வரும். ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது என்ன தெரியுது? ஐயோ ரொம்ப இல்லைங்க, கோயிலுக்கா போனாங்க 2 பேரும், இல்ல வழியில எங்கேயாவது பார்த்து சந்திச்சுட்டாங்களா? அவர் சொல்றாரு இல்ல போலீஸ் நிறுத்துறாங்க, உதயநிதி போனதுக்கு அப்புறம் போலீஸ் நிறுத்துது. இவர் சொல்றாரு அந்த 2 பேர்த்தையும் விடுங்கன்னு உள்ளார அனுப்புறாங்க. அப்ப இவரு தானே கூட்டிட்டு போறாங்க. அவரை அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் கூட்டிட்டு போக வேண்டிய கட்டாயம் என்ன? அப்ப இதுல எங்கேயாவது தொடர்பு இல்லாம ஏதாவது கூட்டிட்டு போவாங்களா? செந்தில் பாலாஜி கிட்ட நெஞ்சு வலி வந்திருக்க செந்தில் பாலாஜி கிட்ட போய் ஆகாஷ் பாஸ்கர் என்ன பேச போறாரு? விக்ரம் சுஜு என்ன பேச போறாரு? இவங்க 2 பேருக்கு எந்த டிரான்சாக்ஷனும் உதயநிதி நடுவில் நின்று செஞ்சு கொடுக்க போறாரு? இதுக்கு பதில் கிடைக்கணும்ல. உதயநிதியே அமலாக்கத்துறை நெருங்குது, இதை ஒட்டி தான் அவர் டெல்லி பயணம் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சந்தேகம் தானே. நம்ம கனெக்டிங் த டாட்ஸ் தானே. அப்போ நீங்க போன தடவை நிதி ஆயோக்கு ஏன் போகலன்னு நீங்க சொன்ன காரணம், அந்த காரணம் இன்னைக்கு நிவர்த்தி ஆயிருந்தா நீங்க இன்னைக்கு போறதுல யாருமே கேட்க மாட்டாங்க. ஆமாப்பா அன்னைக்கு இவர் சொன்னாரு, அப்ப இந்த நிவர்த்தி இதெல்லாம் இந்த சொன்ன காரணங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிருச்சு, அதனால இந்த தடவை போய் கலந்துக்கிறாரு பாருன்னா யாருமே ஏத்துப்பாங்க. நான் அதனால திருப்பி கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும். இல்ல மாநிலத்துக்கு உண்டான அத்தனை பணமும் ஒன்றிய அரசு கொடுத்துருச்சு, ஒன்றிய அரசு தமிழகத்தை வந்து புறக்கணிக்கல, அதனால இந்த நடந்த 1 வருஷத்துல வந்து சிறப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க, அதனால நான் போய் கலந்துக்கிறேன். ஏன்னா நீங்க ஏன் கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன காரணம் இதுதானே.
அப்ப அதனால நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரமா இல்லையா? நீங்க சொன்ன காரணம் வேறையா இருந்தா அந்த காரணத்தை வச்சு இப்ப கேட்கலாம். நீங்க சொன்ன காரணம் இதுதானே. அப்ப நீங்க எதுக்காக இன்னைக்கு டெல்லி போறீங்க? போன தடவையும் ஒரு தடவை 3/4 மணி நேரம் போய் உட்காந்து பேசிட்டு வந்தீங்கல்ல. அப்ப என்ன 3/4 மணி நேரம் வந்து இந்த மெட்ரோக்காக பேசணும்னு ஒரு 3 திட்டத்துக்காக பேசணும்னாங்க. அங்க உட்காந்து ஸ்டாலின் அவர்கள் தான் என்னென்ன திட்டம், இது எங்கெங்க போகுது, எந்த ரோட்ல எந்த பில்லர் வருது, என்ன கம்பி கட்டுறோங்கிற கதையா சொல்லிட்டு இருக்க போறாரு. அங்க டிபார்ட்மெண்ட் இல்லையா அதுக்கெல்லாம்? ஒரு முதலமைச்சரா போறவர் என்ன பண்ணுவாரு? ஐயா ஏற்கனவே வந்து இந்த மாதிரிலாம் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபைல்ஸ் அனுப்பிச்சிருக்கிறோம், இந்தாங்க அதனுடைய நகல்கள், இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொடுங்க, எங்களால் வந்து நிதி இல்லாதனால எங்களால் சமாளிக்க முடியாமல் இருக்கு. எவ்வளோ நேரம் பேசுறீங்க இந்த விஷயத்த? 3/4 மணி நேரமா? 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு ஏதாவது சமாச்சாரம் இருக்கா? டாஸ்மாக் ஊழல்ல எவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பண வரித்தனை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இடி சொல்றது வந்து 1000 கோடி. ஆனா இது நம்ம வெளியே அப்பட்டமா பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, இது வெறும் 1000 கோடி தான் ஊழல் நடந்துச்சாங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாரு, ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. இதே இடி என்ன சொல்றது, 10 to 30 ரூபா விற்கிறாங்கன்றாங்க. 10 ரூபானே கணக்கு வைங்க. அப்போ 1.5 கோடினாக்கா பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு 15 கோடி, ஒரு மாசத்துக்கு 450 கோடி, ஒரு வருஷத்துக்கு 5400 கோடி. வெறும் 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு வச்சிங்கனாவே 5400 கோடி. அப்போ இது 30 ரூபா வரைக்கும். இதே வந்து நீங்க 20 ரூபானா 10,800 கோடி. இது போக கள்ளச்சந்தை. அப்ப நீங்க 30 ரூபாய்னா என்னாச்சு உங்களுக்கு? 16,200 கோடி. அப்போ எடப்பாடியார் சொல்றது வந்து ஒரு வருஷத்துக்கு 5,400 கோடி ரூபாய் வெறும் 10 ரூபா கணக்குல சொல்றாரு அவர். இதே அமித்ஷா வந்து இங்க அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி அறிமுகப்படுத்தும் போது அவர் வந்து இந்த வரப்போற தேர்தல் எப்படி இருக்குங்கும் போது எங்களுடைய தேர்தல் பிரச்சாரமே இவங்களுடைய ஊழல் அகைன்ஸ்டா தான் இருக்குன்னு சொல்லும் போது அவர் வந்து டாஸ்மாக் ஊழல் 39,000 கோடிங்கிறாரு அமித்ஷா. யாரோ அமித்ஷா சொல்றாரு 39,000 கோடின்னு. அது இல்லாம பிடிஆர் பழனிவேல்ராஜன், அவர் யாரு? பிடிஆர் அவருடைய அமைச்சர், திமுகவுடைய அமைச்சர். அவர் வந்து நிதி அமைச்சரா இருக்கும்போதே அவர் என்ன சொல்றாரு, 50% டாஸ்மாக் சேல்ஸ்ல நடக்கிறதுல பாதிக்கு பாதி வந்து சுங்க வரியை, எக்ஸைஸ் டியூட்டியை தவிர்த்துட்டு வருதுன்றார். அப்ப என்ன அர்த்தம்னா இன்னைக்கு வந்து டாஸ்மாக் வந்து 48,000 கோடி வருமானம்ன்றாங்க. அப்ப பாதிக்கு பாதி, இதுல பாதி மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு 48,000 கோடி வந்து உங்களுக்கு கணக்கிலே வராம இருக்குன்றார். யார் சொல்றா? பிடிஆர் சொல்றார். அப்போ இடி 1000 கோடி சொல்லுது வருஷத்துக்கு, மொத்தமா சொல்லியிருக்காங்க. எடப்பாடியார் வந்து வருஷத்துக்கு 5,400 ரூபாய் வெறும் 10 ரூபாய்க்கு சொல்றாரு. இவரு வந்து 39,000 கோடி சொல்றாரு அமித்ஷா. பிடிஆர் சொல்றது வந்து 50% மேல எக்ஸைஸ் டியூட்டியை வந்து அவாய்ட் பண்றாங்க, எக்ஸைஸ் டியூட்டிக்குள்ளாரே வராம இருக்குன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸைஸ் டியூட்டிக்குள்ளார வரலன்னா என்ன, இந்த சிஸ்டத்துக்குள்ளாரே வரல அந்த கணக்கு. நீங்க உற்பத்தி ஆகிறதுல இருந்து அவங்க ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு குடோனுக்கு வந்து அங்கிருந்து லெட்ஜர்ல ஏற்றி அதுக்கப்புறம் டிஸ்பேச் டீடைல் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரீட்டைல் ஷோரூம்ஸ்க்கு போகணும், அங்க விற்பனை ஆகணும். அப்போ இந்த எக்ஸைஸ் டியூட்டி அவாய்ட் பண்றாங்கன்னா இந்த லிஸ்ட் இந்த லாஜிஸ்டிக் சப்ளை செயினுக்குள்ளாரே அது வரல. அப்ப என்ன ஆகுது? அங்கிருந்து நேரடியாக ஃபேக்டரியில இருந்து கடைக்கு போயிடுது. அப்ப அங்க விற்கக்கூடிய காசெல்லாம் யாருக்கு போகுது? அப்போ அவர் சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா இன்னைக்கு 48,000 கோடி வந்துடும், பாதிக்கு பாதினா. அப்ப இந்த எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இடி வந்து வெறும் 1000 கோடி தான் சொல்றாங்களேன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப இது எங்க போய் நிக்குங்கிறது யாருக்குமே தெரியல. அப்ப நாங்க என்ன வேணா பண்ணுவோம், யாரும் ஒரு பயில எங்களை இதுல வேற முதல்வர் சொல்றாரு எந்த கொம்பனாலையும் எங்களுடைய ஆட்சியை வந்து குறை சொல்ல முடியாதுன்னு. இவ்வளவு தூரம் நமக்கு நாத்தம் நாறிட்டு இருக்கு. எவ்வளவு அப்பட்டமா இருக்குது இது. ஏதோ ஒரு ஊழல்னாக்கா ஏதோ இலைமறை விகாயா எங்கேயாவது நடந்திருக்கா? இவ்வளவு அப்பட்டமா நடந்திருக்கு. இத்தனை பப்ளிக் டொமைன்ல இவ்வளவு எவிடன்சஸ் இருக்கு. சரி, அமலாக்கத்துறை இந்த அளவுக்கான விசாரணையை தீவிரப்படுத்தினதுக்கு அப்புறமும் இப்போ கள நிலவரம் என்னவா இருக்கு? இப்போ டாஸ்மார்க்ல அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கா? ஏன்னா இது மக்கள் வரைக்கும் நமக்கு தெரியுதுன்னு சொல்றோம். ஸோ இருந்தாலும் மறுபடியும் அந்த 10 ரூபா வாங்குறது அந்த மாதிரியான செயல்கள் நடந்துகிட்டே தானே இருக்கு. ஏன் பயம் இல்லையா அவங்களுக்கு? என்ன பயம் இருக்கு? இப்போ அப்படி பயம் இருந்துச்சுன்னா இவர் வந்து 400 சொச்ச நாள் வந்து ஜெயிலில் இருக்கிறார். யாரு? செந்தில் பாலாஜி. வேற ஒரு வழக்குல. அந்த வழக்குல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்த 2வது நாள் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. வந்த 2வது நாள் அமைச்சர் பதவி. அதுக்காக வந்து உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப ஏன்னா தியாகி செந்தில் பாலாஜி கூட தான் சேர்ந்து பதவி ஏற்றுக்கணுங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு விருப்பம். நாம் துணை முதல்வர் ஆகும்போது தியாகி செந்தில் பாலாஜி வந்து கூட இருந்தால் தான் நம்ம துணை முதல்வர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு நீங்க கேட்குறீங்களே எல்லாம் மக்களுக்கெல்லாம் இவங்களை பார்த்து பயம் இருக்காதா சார் மக்கள் மேலனா? அப்படிலாம் இருந்தால் இவ்வளவு தூரம் அப்பட்டமா நடந்திருக்குமா? அதோட வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு 4-5 தடவை கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து பெயில் கொடுக்கும்போது இவர் வந்து மினிஸ்டர் கிடையாது.
அப்போ கூட வந்து மினிஸ்டர் வேண்டாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது கூட இதே அரசாங்கம் மல்லு கட்டிக்கிட்டு ஜெயிலில் வந்து இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருந்தாங்களா இல்லையா செந்தில் பாலாஜி? அப்போ நம்ம தமிழர்களுடைய மக்களை ஆளக்கூடிய மந்திரி ஜெயிலில் இருந்து தான் நம்மளை ஆள்றாருன்னா எப்படி இருக்கு? அவர் என்ன சுதந்திர போராட்டத்துக்காக போராடி போனாரா? செந்தில் பாலாஜி பதவி ஏற்கிற வரைக்கும் இவர் உதயநிதி வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்க. அப்புறம் அமைச்சர் பதவியும் 4 நாளில் கொடுக்கப்பட்டுச்சு. 2 நாளில் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவர் ஹாஸ்பிட்டல் அந்த இடி அமலாக்கத்துறையினுடைய விசாரணையை ஒட்டி அவர் கைது செய்யப்படும் போது நெஞ்சுவலின்னு ஹாஸ்பிட்டலில் படுத்தார். அப்போ எல்லா அமைச்சர்களும் போய் பார்த்தாங்கன்னு சொன்னீங்க. இந்த இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க காரணம் என்ன? டாஸ்மாக் அவர் தானே மேனேஜ் பண்ணுறாரு. காசு தான்ன்றீங்களா? வேற என்ன இது? அவர் என்ன அந்த காலத்திலிருந்தே வந்து சிறுபிள்ளையா இருக்கும்போதே வந்து திராவிட கொள்கைகளை வந்து படித்து மேடை தோறும் பேசி கொடியை பிடிச்சி பல திமுகவினுடைய போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து அடி உதைக்கெல்லாம் ஆட்பட்டு பல முறை சிறை சென்று கட்சிக்காக உழைத்தவரா தியாகி செந்தில் பாலாஜி? என்னைக்கு வந்தார் அவர் செந்தில் பாலாஜி? திமுகவிலிருந்தே பிறந்து வளர்ந்ததுலேருந்து அவர் திமுகவா? அவர் பல கட்சி மாறி வந்த பாலாஜின்னு எத்தனை பேர் நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருக்காங்களே. அப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்க போயிட்டு ஒரு மந்திரி சபையை ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி நிற்க வேண்டிய கட்டாயம் என்ன? இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்கள் மேல ரைடு வந்தது இல்லையா? அமைச்சர்களை வந்து இடி ரைடு பண்ணது இல்லையா? கைது பண்ணது இல்லையா? இல்ல எந்த அமைச்சரும் போய் எனக்கு நெஞ்சு வலிக்குது ஆஸ்பத்திரியில் படுத்தது இல்லையா? இத்தனை பேருக்கு இந்த டிராமா நடந்துச்சா? யாருக்காவது நடந்துச்சா இது? ஆராசா போனார்ல 2Gல இந்த மாதிரி நடந்துச்சா? ஏன் அவங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அத்தை கைதானாங்கல்ல, அது கனிமொழி, அவர்களுக்கு இந்த மாதிரி நடந்ததா ஏதாவது என்னைக்காவது? அப்ப யாருக்கும் இல்லாத வந்து ஒரு சிறப்பம்சம் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதனாலன்னு நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருதுல்ல. தியாகின்னு சொல்றீங்களா, அந்த தியாகி பட்டம் எதுக்காக? கட்சிக்காக என்ன? அதெல்லாம் சொல்றாரு. அந்த ட்வீட் போடும்போது கூட நான் கூட மிசால இருந்தேன், என்னைய விட நீ வந்து சிரமப்பட்டுட்டேங்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். நமக்கே வந்து படிக்கும்போது என்னங்க நீங்க ஒரு முதல்வர் வந்து நீங்க உங்களை தரந்தாழ்த்திக்கிட்டு அவரை உயர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன? அந்த அளவுக்கு அவர்கிட்ட புடி இருக்கா? அந்த அளவுக்கு அவர்னால உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் இருக்கா? அப்ப அது என்ன காரியங்கள்ங்கிற கேட்க வேண்டிய கட்டாயம் வருது இல்ல. அப்ப இது என்ன காரியங்கள் இருக்கு? இன்னைக்கு டாஸ்மாக தவிர வேற என்ன காரியங்கள் வந்துற போகுது? சார், எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமான பதில் தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஃபெலிக்ஸ். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.